கவலை இல்லாம கலர் பிரிண்ட் பண்ணுங்க, அதுவும் மிக குறைஞ்ச விலையில. எப்சன் ஈகோ டேங்க் பிரிண்டர்ஸ். இது வெறும் ஃபேபுலஸ் இல்ல, இது டோட்டலி பிரிண்டபிளஸ். திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இடம்பெற்றுள்ள ஒவ்வொரு கட்சியாக அழைத்து தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தையை நடத்தி வருகின்றனர். திரு டி.ஆர். பாலு அவர்களின் தலைமையிலான குழு தேதி வாரியாக கட்சி வாரியாக சந்தித்து வருகிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு இன்னும் அழைப்பு வரவில்லை. அழைக்கும் போது நேரிலே நாங்கள் சந்தித்து எங்களுக்கான தொகுதிகள் குறித்து நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய தொகுதிகளை கேட்டு பெறுவோம். சசிகலா அவர்கள் வந்து இன்னைக்கு புதியதாக கட்சி அறிவிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பசும்பொன் போயிருக்காங்க. அதை பற்றி புதிதாக கட்சி தொடங்கவிருக்கிற திருமதி சசிகலா அம்மையார் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவருடைய எதிர்காலம் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். நல்லக்கண்ணு அவர்கள் உடல்நிலை வந்து மோசமடைந்துட்டு வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேற்று நள்ளிரவு அவரை மருத்துவமனையில் சென்று பார்த்தேன். மருத்துவர்களோடு பேசினேன். 100 வயதை கடந்த நிலையில் அவருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு கடந்த 15 நாட்களாக ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கும் அவருக்கு செயற்கை சுவாசம் அளிக்கப்பட்டு வருகிறது. அவருடைய சிறுநீரகத்தில் பாதிப்பு ஏற்பட்டு அதற்கான சிகிச்சையும் அளிக்கப்பட்டு வருகிறது. உடல்நலத்தில் முன்னேற்றம் ஏதும் இல்லை. ஆனால் அனைத்து உறுப்புகளும் சீராக இயங்கிக் கொண்டிருக்கின்றன என்று சொன்னார்கள். அவர் நலம் பெற வேண்டும் என்பது நம்முடைய பெரு விழைவு. அவர் நலம் பெற வேண்டும். விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதான் டிவிகேவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி, நடுவில் யாருமே கிடையாது. இது வரைக்கும் வந்து அதிமுக வந்து அவர் அதிக அளவு விமர்சனமே செய்யலை. நேற்று பேசுனதில் கூட இல்லை, அதிமுகவுக்கு எதிரான ஸ்டேட்மெண்ட் தானே அது. திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையிலான போட்டி தான் இந்த தேர்தல் என்று பொதுமக்கள் பேசுகிறார்கள், விவாதிக்கிறார்கள். ஆனால் விஜய் அவர்கள் இது திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் இடையிலான போட்டி என்று சொல்லுவதன் மூலம் அவர் அதிமுகவை குறைத்து மதிப்பிடுகிறார், அதிமுகவை சீண்டுகிறார், அதிமுக ஒரு பொருட்டே அல்ல என்று விமர்சிக்கிறார். எனவே அவருடைய விமர்சனம் அதிமுகவுக்கு எதிரான விமர்சனமாகத்தான் இருக்கிறது. அதிமுகவை விமர்சிக்கிறார் என்றால் அதிமுக பாஜக அணியை ஒரு பொருட்டாக அவர் கருதவில்லை என்றுதான் என்ன தோன்றுகிறது. அவர் என்ன எதிர்பார்ப்பில் இந்த கருத்தை பேசுகிறார் என்று விளங்கவில்லை. பொறுத்திருந்து பார்ப்போம். அதிமுக முன்னாள் அமைச்சர் டிவிகேக்கு தான் போட்டி நீங்க நினைக்கிறீங்களா? அப்படி நான் நினைக்கல. இந்த தேர்தலை பொறுத்தவரையில் திமுக அணிக்கும் அதிமுக அணிக்கும் இடையிலான போட்டி தான். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் எப்போதுமே இருதுருவ போட்டிகளாகத்தான் தேர்தல்கள் நடந்திருக்கின்றன. இந்த தேர்தலும் அப்படித்தான் அமையவிருக்கிறது. விடுபட்ட வாக்காளர்கள் இந்த இயக்கத்தின் சார்பாக புதுசாக சேர்த்துருக்கீங்களா? ஏதோ இல்லை, இப்போ சீராய்வு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, மனுவை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அந்தந்த பகுதியில் உள்ள தோழர்கள். அதனுடைய முழுமையான விவரம் அறிந்த பிறகுதான் அதில் கருத்து சொல்ல முடியும். பிரதமர் நரேந்திர மோடி வந்து மலேசியா போகும்போது எம்ஜிஆரை பற்றி பேசினார். சமீபத்தில் பேசிட்டு வர்றாரு. 2 நாளுக்கு முன்னாடி மனதின் குரலில் ஜெயலலிதாவை பற்றி ரொம்ப பெருமையாக பேசுகிறாரு. என்ன நோக்கமாக இருக்கும் தேர்தல் வரக்கூடிய நேரங்களில் எம்ஜிஆர் ஜெயலலிதாவை பற்றி பாஜக ஒரு பெரும் முன்னெடுப்பு பண்ணுறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவர்கள் அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ளார்கள். ஆகவே அதிமுகவினுடைய தலைவர்கள் எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகியோரை பற்றி பேசுவது அவர்களுக்கு ஒரு அரசியல் ஆதாயம் கிடைக்கும் என்கிற நம்பிக்கைதான். இது இயல்பான ஒன்றுதான். இதிலே ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை. எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகியோர் திராவிட இயக்க பாசறையில் வளர்ந்த தலைவர்கள்.
சமூக நீதிக்காக போராடிய தலைவர்கள். ஜெயலலிதா அம்மையார் வெளிப்படையாகவே மோடி எதிர்ப்பை உரத்து பேசியவர். இது எந்த காலத்திலும் அதிமுக பாஜகவோடு கூட்டு வைக்காது என்று அறிவிப்பு செய்தவர். ஆகவே பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் அடிப்படையிலே பெரிய வேறுபாடு இருக்கிறது, முரண்பாடு இருக்கிறது, இடைவெளி இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு அதிமுக பாஜக கூட்டணி அமைந்திருக்கிறது. இது ஒரு பொருந்தா கூட்டணி என்பதனால் எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் துணைக்கு அழைக்கிறார். வாக்குகளை சிதறவிடாமல் தங்களுக்கு சாதகமாக்கி கொள்ள வேண்டும் என்கிற அடிப்படையிலே பிரதமர் பேசுகிறார் என்று நான் நம்புகிறேன். அஸ்வத்தாமன் என்ன சொல்லியிருக்காருன்னா, திமுக இதுவரை 2வது முறை ஆட்சி அமைச்சதே கிடையாது, அதனால் இந்த மாட்டியே வராதுன்னு சொல்லிட்டு அஸ்வத்தாமன் சொல்லியிருக்காரு. பிஜேபி அது மக்கள் சொல்லணும். மக்கள் வந்து திமுக கூட்டணியைத்தான் நம்புகிறார்கள், ஆதரிக்கிறார்கள்.